நம்ம விஸ்வகுரு தாங்க. எதிர்கட்சியோட மேனிஃபெஸ்டோவை படிச்சுட்டு யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த அவர் மட்டும் கண்டுபிடிச்சாருன்னா சும்மாவா? அப்படி என்ன விஸ்வகுரு கண்டுபிடிச்சிட்டார் சார்? ஏங்க அந்த கை கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம சொத்தெல்லாம் பிடிங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, இவ்வளவு சொல்றீங்க, நீங்க எவ்வளவு சார் சொத்து வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட என்னங்க சொத்து பெருசா, இப்பதான் ஒரு வீடு ஒன்று சின்னதா கட்டிட்டு இருக்கேன். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அதுக்கு டைல்ஸ் போறதுக்கே பாருங்க 2 லட்சம் செலவாகுன்றான். ஜிஎஸ்டி மட்டுமே 36,000 ஆகுன்றாங்க. 18%. இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்க சொத்தெல்லாம் எங்க போகுதுன்னு. நம்ம விஸ்வகுருக்கு தான் போயிட்டு இருக்கா. ஏங்க ஒருவேளை எப்படி இருக்குமோ, எப்படி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த எதிர்கட்சி பிடிங்கி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்கன்னு விஸ்வகுருவே எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரோ? வச்சு என்ன பண்ணுவாரு? வச்சு ஒருவேளை ரகசியமே யாருக்கு தெரியாம அக்கௌண்ட்ல போடுவாருங்க. எப்படி இந்த 10 வருஷத்துல அந்த 15 லட்சத்தை ஏழைகள் அக்கௌண்ட்டுக்கு சேர்த்தாரு, கருப்பு பணத்தை. அப்படி உங்களுக்கு வந்துருச்சா 15 லட்சம்? சொல்லுங்க ஒன்ஸ் மோர் மோடிஜி, சொல்லுங்க ஒன்ஸ் மோர் மோடிஜி. சார் 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 ஏன்பா பதற, என்னாச்சு? சார் இல்ல சார், கம்யூனல் கிளாஷ் வர்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க சார் பிரச்சாரம்னு. யாரு சார்? நான் சொல்லிடுவேன், நீங்க ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? பாரு, யாராண்ட பேசிட்டுங்க தெரிஞ்சு பேசு. நான் எலெக்ஷன் ஏகாம்பரம் இப்போதான் சூரத்தில் சூரசம்ஹாரம் பண்ணி நம்ம பையனை ஜெயிக்க வச்சிருக்கிறேன். நீ என்கிட்டயே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதான்னு பேசிட்டு இருக்க, சொல்லு. சார் இல்லை சார், அந்த ராஜஸ்தானில் அந்த குஜராத் பெரியவர் தான் சார் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பேசுகிறத பார்த்தா நம்ம விஸ்வகுருவை சொல்கிற மாதிரி தெரியுறதே. இங்கே பாருப்பா, அவெல்லாம் பெரியவா, அவர் சக்தியை பற்றி நமக்கு தெரியாது. சரி, என்ன சார் பெரிய சக்திங்கிறீங்க? ஒரு கடவுளோட நெற்றிக்கனே திறந்து வச்சவரியா சார். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே சார்? நீ தானே சார் சொன்னீங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு. கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்திருக்கேன், ஆக்ஷன் எடுக்க. எழுத படிக்க தெரிஞ்சனால விஸ்வகுரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டேன். சவுத்தில் இந்த திராவிட கட்சிகளோட தொல்லைனால ரொம்ப களி முத்திடுத்து. கரெக்டாக எழுதிட்டு இருக்கான். சரிப்பா, போயிட்டு வா, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். போயிட்டு வா சார். ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? கண்டிப்பாக எடுத்துடுறேன், போயிட்டு வா. சார் என்ன பண்ணீங்க? ஆக்ஷன் எடுத்தேன். The Election Commission of India has said that it was examining the complaint made against a speech made by Prime Minister Modi at a rally in Rajasthan. சொல்லுங்க வினோத். வருணே, உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்லவா? சொல்லுங்க, கேட்போம். பிஜேபி வந்து ஆல்ரெடி ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சிருச்சு. ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயமா? சூரத்தில். அடடே, எப்படி ஜெயிச்சிருக்காங்க? அன்னபோஸ்ட்னு கேள்விப்பட்டேன். அன்னபோஸ்ட் தான். 22 பேர் சுயேட்சையாக வந்து நின்றுருக்குறாங்க. அவங்க எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்க டக்குன்னு. காங்கிரஸோட வேட்பு மனுவையும் செல்லாதுன்னு நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. பிரமாதம். அன்னபோஸ்ட்ல நம்ம பிஜேபி எம்பி வந்து ஜெயிச்சிட்டாரு. முகேஷ் தலால் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இது இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1984 அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அந்த கான்ஸ்டிடியூயன்சியில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான அன்னபோஸ்டாக ஜெயிக்கிறதுக்கான நல்ல வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படி நல்ல வேலைகள்னு சொல்கிறேன்னா, நம்ம காங்கிரஸ் சார்பாக 2 அப்ளிகண்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் ஒருத்தரோட இது நிராகரிச்சுட்டா ஆல்டர்னேட்டாக இன்னொரு அப்ளிகண்ட் எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் 2த்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதனால ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது எவ்வளவு தைரியமாக இருக்காங்க அப்படின்னு. சரி, அது பரவாயில்ல. நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன்ஸ் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்லாம் இந்த இவிஎம் பற்றி கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நேற்று பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து விவிபேட்டில் இருக்கா இல்லை கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் சொல்லணும். பாப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அதேமாதிரி விவிபேட்டில் வரக்கூடிய அந்த ஆடிட்டட் ஷீட்டையும் வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெஷர்ஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பேரலாக கேஸ் போயிட்டுருக்கு. நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலில் கோவை சட்டமன்றம் ரொம்பவும் வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. ஆமாம், பின்ன 1 லட்சம் காணும் 1 லட்சம் காணும்னா அப்புறம் பார்க்காம என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் 1 லட்சம் காணும்னு அந்த குறிப்பிட்ட பாஜக வேட்பாளர் வந்து சொன்னாரா? போலிங் நடந்த அன்றைக்கே சொன்னார். இன்னைக்கு வந்து அவருக்கு ஆதரவான மக்கள் வந்து கையில் வந்து பதாகைகள்லாம் ஏந்தி நாங்கள் தான் அந்த 1 லட்சம் வாக்காளர்கள், என் உரிமை எனக்கு மீட்டு தர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா அதுல என்ன கையில வந்து ஓட்டு போட்ட சிம்பிள் இருந்தது, அந்த மையை வந்து மறைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க பாவம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? हमारे साथ चाको बार है, इस बार हमको चाको बार है. அவ்வளவுதான். பட் ஐஸ்கிரீமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். குச்சி தான் கிடைக்கும்.